பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு பிரீமியமான லக்ஸரி வில்லா தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பிள் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்ஸ்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம்மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட்ஸ்க்கு கூட ரெடி பண்ணி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்-வெஜ் ஹோட்டல்ஸ், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. உங்க வீக்கெண்ட இன்னும் வைப் ஆக்குறதுக்கு பிரைவேட் ஸ்விம்மிங் பூலும் இருக்குங்க. கார் பார்க்கிங் வசதியோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் நீங்க ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே கால் பண்ணுங்க 9952421750. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலில் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் ரூபாய் 1.50 லட்சம் மதிப்பிலான 200 கிலோ குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை சிவானந்தபுரம் திருப்பூர் குமரன் வீதியில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விற்பனை செய்து வருவதாக தன்வந்திரி நகர் போலீசாருக்கு தகவல் வந்தது. அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் நாகராஜன், சப் இன்ஸ்பெக்டர் ராஜன், வடக்கு குற்றப்பிரிவு சப் இன்ஸ்பெக்டர் ராஜு மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். அப்போது அங்கு சந்தேகப்படும்படி நின்றிருந்த நபரை போலீசார் பிடித்து விசாரித்த போது தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்பனை செய்து வருவது தெரியவந்தது. பின் அங்கிருந்து அவருக்கு சொந்தமான குடோனில் சோதனை செய்தபோது ரூபாய் 1,50,000 மதிப்பிலான 200 கிலோ குட்கா பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பது தெரியவந்தது. விசாரணையில் குயவர்பாளையம் TR நகர் முதல் குறுக்கு தெருவை சேர்ந்த மாசானமுத்து 50 என்பதும் தனது வீட்டின் அருகே மளிகை கடை நடத்தி வருவதும் தெரியவந்தது. பெங்களூருவில் இருந்து குட்கா பொருட்களை வாங்கி வந்து இங்குள்ள சிறிய கடைகளுக்கு விற்பனை செய்து வந்தும் உள்ளார். அவரிடம் இருந்து குட்கா பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் அவர் மீது வழக்கு பதிந்து கைது செய்தனர். புதுச்சேரியில் டிஜிட்டல் அரெஸ்ட் செய்துள்ளதாக கூறி லாஸ்பேட்டையை சேர்ந்த மூதாட்டியிடம் 1 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்த மூதாட்டியை 20 நாட்களுக்கு முன் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் மும்பையில் இருந்து CBI போலீஸ் அதிகாரி பேசுவதாகவும் சைபர் பண மோசடி செய்த குற்றத்தில் நீங்கள் ஈடுபட்டுள்ளதால் டிஜிட்டல் அரெஸ்ட் செய்துள்ளதாகவும் மிரட்டியுள்ளார். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யாமல் இருக்க குறிப்பிட்ட தொகை வேண்டும் என கூறியுள்ளார். இதை நம்பிய மூதாட்டி தன் நகைகள் அடகு வைத்தும் வீட்டில் இருந்த பணத்தை சேர்த்து பல்வேறு தவணைகளாக 1 கோடி ரூபாயை மர்ம நபர் கூறிய வங்கி கணக்கில் செலுத்தியுள்ளார். அதன் பிறகு சைபர் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது அவருக்கு தெரியவந்தது. இதேபோல் முத்தியால்பட்டியை சேர்ந்த ஏற்றுமதி வணிக நிறுவனம் நடத்தி வரும் நபர் பேஸ்புக்கில் குறைந்த விலைக்கு முட்டைகள் விற்பனை தொடர்பான விளம்பரத்தை பார்த்துள்ளார். பின் அதில் இருந்த மொபைல் போன் எண்ணை தொடர்பு கொண்டு முட்டைகளை வாங்கிக் கொள்வதாக கூறியுள்ளார். எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் முன்பணம் அனுப்புமாறு கூறியுள்ளார். இதை நம்பி மர்ம நபருக்கு 65,000 ரூபாய் அனுப்பி ஆர்டர் செய்துள்ளார். ஆனால் ஆர்டர் செய்த முட்டைகள் எதுவும் வீட்டிற்கு வரவில்லை. அதன் பின் மர்ம நபரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. இது குறித்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். புதுச்சேரி அருகே ECRல் தாறுமாறாக மோதி விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற காரை போலீசார் விரட்டி சென்று பிடித்து வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் இருந்து ECR வழியாக சென்னைக்கு நேற்று முன்தினம் இரவு கருப்பு நிற டொயோட்டா கார் தாறுமாறாக சென்று பெரிய முதலியார் சாவடியில் சாலையில் சென்ற பைக்குகள் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. தகவல் அறிந்த கோட்டுக்குப்பம் சோதனை சாவடியில் போலீசார் பேரிகார்டு வைத்து அந்த காரை நிறுத்த முயன்றனர். அங்கேயும் அந்த கார் ஒரு சிலர் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்றது. இந்த விபத்தில் வானூர் அடுத்த வெல்வநத்தம் முருகன் 47, சின்ன முதலியார் சாவடி மணிகண்டன் 40, புதுச்சேரி கதிர்காமம் பிரபு 45 ஆகிய 3 பேரும் படுகாயமடைந்தனர். மரக்காணம் அருகே போலீசார் பொதுமக்களின் உதவியோடு அந்த காரை மடக்கி பிடித்தனர். அப்போது பொதுமக்கள் காரில் இருந்தவர்களை சரமாரியாக தாக்கினர். காரில் இருந்த 2 பெண்கள் உட்பட 4 பேரிடம் போலீசார் விசாரணை செய்தனர். அதில் காரை ஓட்டி வந்தவர் தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியை சேர்ந்த முகிலன் 21 என்பதும், உடன் வந்தவர்கள் தூத்துக்குடி சின்னக்கடை தெருவை சேர்ந்த திவாகர் 22, ஆத்மிகா 20, ஸ்ரீநிதி 20 என்பதும்
என்றும் அனைவரும் சென்னையில் சட்டக் கல்லூரியில் படித்து வந்ததும் தெரியவந்தது. மேலும் விசாரணையில் நண்பரின் பிறந்த நாளை கோட்டக்குப்பம் அடுத்த சின்ன முதலியார் சாவடியில் கொண்டாடிவிட்டு மதுபோதையில் வந்ததும் தெரியவந்தது. அந்த காரை கோட்டக்குப்பம் போலீசார் பறிமுதல் செய்து வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். சுகாதாரத்துறையின் தொடர் நோய் கட்டுப்பாட்டு நடவடிக்கையால் உள்ளூர் தொற்றினால் மலேரியா ஏற்படாத நிலையை தற்பொழுது புதுச்சேரி அடைந்துள்ளதாக நலவழித்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சுகாதாரத்துறை இயக்குநர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 25ஆம் தேதி உலக மலேரியா தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதற்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருத்தை அடிப்படையாக கொண்டு உலக நாடுகள் மலேரியா ஒழிப்பு நடவடிக்கையை முழுவீச்சாக திறம்பட செயல்படுத்திக் கொண்டு இருக்கின்றன. அவ்வகையில் 2026 கருத்து மலேரியாவை ஒழித்திட இப்பொழுது நம்மால் முடியும், நாம் செய்தே ஆக வேண்டும் என்ற கருத்தை முன்னிறுத்தியே செயல்பட உலக சுகாதார அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. உலக மலேரியா தினத்தின் அனுசரிப்பு நோக்கம் இந்த நாளில் இருந்து மலேரியா ஒழிப்பு நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் நோய் பரவுவதற்கு உகந்த பருவமழை காலங்களில் முனைப்போடு செயல்பட வழிவகுக்கிறது. மலேரியா இல்லாத புதுவையை உருவாக்கவும் மலேரியா இல்லாத இந்தியாவை உருவாக்கவும் என கூறப்பட்டுள்ளது. வில்லியனூரில் பிரசித்தி பெற்ற தூய அன்னை லூர்து ஆலய உண்டியலை உடைத்து பணத்தை திருடி சென்ற நபரை வில்லியனூர் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் மாதா கோவில் கடந்த 24ஆம் தேதி காலை வழக்கம் போல் திறக்கப்பட்டது. அப்பொழுது ஆலயத்தில் உள்ள உண்டியல் உடைக்கப்பட்டு இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த ஆலயத்தின் ஊழியர்கள் பங்குத்தந்தை ஆல்பர்ட்டிற்கு தகவல் கொடுத்தனர். பின்னர் வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஆலயத்தின் உண்டியல் உடைத்து பணம் கொள்ளையடித்து இருப்பதாக பங்குத்தந்தை ஆல்பர்ட் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் தமிழக தேர்தல் நடைபெற்ற அன்று 23ஆம் தேதி நள்ளிரவில் மர்ம நபர் ஒருவர் கதவை உடைத்து உண்டியலை உடைத்திருப்பது தெரியவந்தது. தீவிர விசாரணை மேற்கொண்டதில் ஆலயத்தின் பின் கதவை இரும்பு கம்பியால் உடைத்து உண்டியலை உடைத்து சுமார் 50,000க்கும் மேல் பணம் திருடி இருக்கலாம் எனவும் போலீஸ் விசாரணைகள் தெரியவந்தது. மேலும் திருடனை பிடிக்கும் முயற்சியில் வில்லியனூர் போலீசார் மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் அதிகம் இருப்பதால் காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரை பட்டாசு தயாரிக்கும் பணி செய்ய வேண்டாம் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். புதுச்சேரியில் பட்டாசு தயாரிக்கும் தொழிற்சாலைகள் கிடையாது. இருப்பினும் அரியாங்குப்பம், திருக்கனூர், கூனிச்சம்பட்டு, செட்டிப்பட்டு, சுத்திகேணி கிராம பகுதிகளிலும் நாட்டு பட்டாசு தயாரிக்கப்படுகிறது. இந்த இடங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் முறையாக எடுக்கப்பட்டுள்ளதா என போலீசார் சோதனை செய்தனர். திருக்கனூரில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் தலைமையில் போலீசார் சோதனை நடத்தினர். திருக்கனூர், குனிச்சம்பட்டு, சுத்திகேணி, செட்டிப்பட்டு பகுதிகளில் பட்டாசு தயாரிக்கும் இடங்களுக்கு சென்று பாதுகாப்புடன் பட்டாசுகளை தயாரிக்க வேண்டும். பாதுகாப்பு விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தினர். மேலும் வெயிலின் தாக்கம் அதிகம் இருப்பதால் காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரை பட்டாசு தயாரிக்கும் பணி செய்ய வேண்டாம் என அறிவுறுத்தினர். விற்பனை செய்வோரின் விவரங்கள் மற்றும் முகவரியை பெற்றிருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். மேலும் பட்டாசு தயாரிப்போரிடம் உரிய உரிமம் இருக்கிறதா என்றும் ஆய்வு செய்தனர். வில்லியனூர் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் காவல்துறையில் பணிபுரியும் காவலர்களின் நலன் மற்றும் குறைகேட்பு கூட்டம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரியில் காவல்துறையில் பணிபுரிகின்ற காவலர்களின் நலன் கருதி காவல்துறை தலைமையகம் டிஜிபி உத்தரவின் பேரில் ஐஜி மற்றும் டிஐஜி வழிகாட்டுதலின்படி காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையில் காவல்துறையில் பணிபுரிகின்ற காவலர்களின் நலன் மற்றும் குறைகேட்பு, வேலை சூழல், குடும்ப நலன் போன்றவற்றில் கவனம் செலுத்துவது சம்பந்தமான கூட்டம் நடைபெற்றது. இதேபோன்று வில்லியனூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மேற்கு எஸ்பி சுப்பிரமணியன் தலைமையில் காவல் நிலைய வட்ட ஆய்வாளர்கள் ராஜ்குமார், கலைசெல்வன், கீர்த்திவர்மன் மற்றும் சாந்தி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் காவலர்கள் எவ்வாறு தங்களின் கடமைகளை செய்ய வேண்டும், காவல்துறை பணி எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதேபோன்று அவர்களின் குடும்ப நலன் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது, வேலை மற்றும் குடும்பம் ஆகியவற்றை சமநிலையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் போன்ற பல்வேறு அறிவுரைகள் மற்றும் வேலை நேரங்களில் ஏற்படுகின்ற இடர்பாடுகளை எப்படி சமாளிக்க வேண்டும், அதேபோன்று பணி சுமைகள் ஏதேனும் உள்ளதா என உயர் அதிகாரிகள் காவலர்களிடம் கேள்வி எழுப்பினர். பின்னர் அப்படி ஏதேனும் பணி சுமைகள்
குறைகள் இடர்பாடுகள் இருந்தால் கூறி அதனை உடனடியாக சரி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என கூறினர். மேலும் இந்த கூட்டத்தில் வெள்ளியனூர், மங்கலம், கரிக்கலாம்பாக்கம், நெட்டப்பாக்கம், திருப்புவனை, திருக்கனூர், காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள், பெண் காவலர்கள் கலந்து கொண்டனர். கரியமாணிக்கம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை நெட்டப்பாக்கம் அருகே உள்ள கரியமாணிக்கம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். சித்திரை மாதம் 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. தொடர்ந்து அர்ஜுனன் திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக பூங்கரம் புறப்பாடு நடைபெற்று தீமிதி திருவிழா மாலை 6 மணி அளவில் நடைபெற்றது. இரவு திரௌபதி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் ஜோடிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை முன்னாள் எம்பி தன்ராஜ் குடும்பத்தினர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் சண்முகம், குணாநிதி, சேகர், ஸ்ரீதர், சுந்தரமூர்த்தி, ரகு உட்பட ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். மறுநாள் அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் மற்றும் திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளை கண்டித்து புதுச்சேரியில் பாஜக மகளிர் அணி சார்பில் பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள சுதேசி மில் அருகில் இருந்து புறப்பட்ட ஊர்வலத்திற்கு மகளிர் அணி மாநில தலைவர் தாமரை செல்வி தலைமை தாங்கினார். மகளிர் அணி பொறுப்பாளர் ஜெயந்தி, மாநில துணைத் தலைவர் ஜெயலட்சுமி, ஆடலரசன் முன்னிலை வகித்தனர். பேரணியை கட்சியின் மாநில தலைவர் ராமலிங்கம் துவக்கி வைத்தார். சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். மேலும் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், எம்எல்ஏக்கள் செல்வம், தீபாய்ந்தான், முன்னாள் எம்எல்ஏக்கள் அசோக் பாபு, விக்ரமன், மாநில துணைத் தலைவர்கள் பாஸ்கர், அமாவாசை, பழனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பேரணி மறைமலை அடிகள் சாலை வழியாக பழைய பஸ் நிலையம் அருகில் உள்ள அண்ணா சிலையை சென்றடைந்தது. பேரணியில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான பெண்கள் மகளிர் மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சிகளை கண்டித்து கோஷமிட்டனர். புதுச்சேரியில் 4 மணி நேரத்தில் 10 பேர் மூலம் இசை கருவிகளை கொண்டு திருமண மேடை அமைக்கப்பட்டது பல்வேறு தரப்பினர் இடையே வரவேற்பை பெற்றுள்ளது. புதுச்சேரி காமராஜ் நகர் 7 நகரை சேர்ந்த வெங்கட நரசிம்மன் ஸ்ரீமதி தம்பதியரின் மகள் லட்சுமி பிரியா என்கின்ற நிவேதிதா. வீணை கலைஞரான நிவேதிதா தனது 12 வயது முதல் வீணை இசைக்க பயிற்சி பெற்று வந்தார். 500க்கும் மேற்பட்ட மேடைகளில் கச்சேரி நடத்தியுள்ளார். அரியாங்குப்பத்தில் இயங்கும் புதுச்சேரி அரசின் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் இசைத்துறையில் பட்டப்படிப்பு இறுதி ஆண்டு படித்து வருகிறார். இவருக்கும் நாகர்கோவிலை சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் என்கின்ற விஷாலுக்கும் திருமணம் நடைபெற்றது. தன்னுடைய திருமண மேடை இசை கருவிகளை கொண்டு அமைக்க நிவேதிதா விருப்பப்பட்டார். அதற்கேற்ப வீணை, நாதஸ்வரம், வயலின், மிருதங்கம், கடம், தபேலா, நாதஸ்வரம், ஹார்மோனியம், கித்தார் போன்ற இசை கருவிகளை கொண்டு மேடையை அலங்கரிக்க செய்தார். இயற்கை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் வாழை இலை, வாழை கன்றுகளுக்கு மத்தியில் இசை கருவிகளை வைத்து அலங்கரித்தனர். 10 பேரை கொண்டு 4 மணி நேரத்தில் இந்த வித்தியாசமான மேடை தயாரானது. இதன் பின்னணியில் திருமண விழா நடைபெற்றது. விழாவிற்கு வந்த உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் என பலரும் இசை மேடை கண்டு வியந்து மணமக்களை வாழ்த்தினர். மேலும் இசை மேடை பின்னணியில் நின்று செல்ஃபி எடுத்தனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.